அனைவருக்கும் வணக்கம். 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது? குறிப்பாக 3 என்ற தேதிகளில் பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். 3 என்பது குருவினுடைய ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுதுங்க. அப்படிப்பட்ட 3 ஆனது இந்த மார்ச் மாதம் என்பது 3ஐயும் குறிக்கிறது. இந்த மார்ச் மாதம் முழுவதும் குருவின் ஆதிக்கம் மிக அதீதமாக கிடைப்பதன் விளைவாக மிக அற்புதமான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவேதான் அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் 3 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்க இருக்குங்க. இதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுவது குரு பகவானுடைய சாராம்சம் வெளிப்படுத்தக்கூடிய 3 என்ற எண் மார்ச் மாதத்தில் இடம்பெறுவதுதான். இதன் காரணமாக தான் அதிர்ஷ்டம் நிறைந்த புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக 3 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிர்ஷ்ட புதையல் என்றவுடன் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் என்று நினைத்துவிட வேண்டாம். அதிர்ஷ்டத்துடன் கூடிய பொன்பொருள் சேர்க்கையானது கிடைக்க போகிறது. எனக்கு பொன்பொருள் சேர்க்கை எல்லாம் தேவையில்லை, நிம்மதியான மன வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு தொல்லை எல்லாம் குறைந்து நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிர்ஷ்ட புதையலாக கிடைக்க போகிறது. பொருளாதார ரீதியாக நான் மிகவும் வலிவடைந்திருக்கிறேன், நலுவடைந்த என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய அதிர்ஷ்ட புதையல் கிடைக்க போகிறது. வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு அதிர்ஷ்டமாக அந்த வேலை வாய்ப்பானது உறுதி செய்யப்பட போகிறது. தொழில் ரீதியாக பல்வேறு தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்த உங்களுக்கு தொழில் ரீதியாக அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய மாறுதல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு குரு பகவானுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த 3 என்ற மார்ச் மாதத்தில் மிக அதீதமாக 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அதீதமாக கிடைக்க போகிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். 3 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு பல நன்மைகள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. இந்த மார்ச் மாதத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கம் என்பது சற்று யோக பலன்களை அதிகமாக தரக்கூடிய விதத்திலும் சுப பலன்கள் அதீதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் 3 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. எனவே 3 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு நிதி சார்ந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து திருப்திகரமாக நிதி வரவானது சமாளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. திட்டமிட்டு செலவு செய்வதன் காரணமாக எதிர்கால தேவைக்காக சேமித்து வைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்க போகிறது. திடீர் பணவரவு என்பது குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை இந்த மார்ச் மாதமானது 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு உறுதிப்படுத்துதுங்க. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அதை விட கூடுதலாக 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய சாராம்சம் காரணமாக நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை நெருங்கி வந்திருக்கு என்பதை மார்ச் மாதம் உறுதிப்படுத்துகிறது. எனவே மிக அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்கள்ல வியக்கத்தக்க வகையில் அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய பல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக குடும்ப ரீதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் இல்லக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்கள், கூச்சல்கள் அனைத்துமே குறைந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் யோகமும் உங்களுக்கு கிடைத்திருக்கு என்பதை கிரகநிலைகள் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே எப்படி பார்த்தாலும் குடும்ப சூழ்நிலையில் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பாதிப்பு நிச்சயம் இல்லாத ஒரு மாதமாக மார்ச் மாதம் அமைகிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்ட புதையலாக புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு அந்த புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு மெரிட்லே கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக இருக்கிறது. உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் அதிகப்படுத்துங்க. நிச்சயமாக அதை சார்ந்த பலன்களும் மிக அதீதமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கு. பணி சார்ந்த இடத்திலும் உற்சாகம் எழக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் உங்களுக்கு நடைபெற இருக்குங்க. உத்தியோக ரீதியாக நல்ல பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல சலுகைகள் கிடைத்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உத்தியோக ரீதியாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது தொழில் வியாபார ரீதியாக பார்த்தால் உங்களுடைய வர்த்தகம் மேலும் விரிவடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த மார்ச் மாதம் பார்க்கப்படுதுங்க. 3 என்ற குருவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் துறையில் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க உதவிகளும் உங்களுக்கு நினைத்தபடியே
கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தொழில் துறையில் அதிர்ஷ்ட புதையலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறதுங்க. குருவின் சாராம்சம் மிக அதீதமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்கிறது. உங்களுடைய சின்ன முயற்சியில கூட மிகப்பெரிய அளவிற்கு ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே 3 என்ற தேதியில் பிறந்தவர்கள் மிக அதீத கவனத்துடன் தொழில்துறையில் கவனம் செலுத்தும் போது அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் மிக அதீதமாக இருக்கிறது. கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, தனிநபர் தொழிலாக இருந்தாலும் சரி, துணிந்து இறங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு சந்தை நிலவரமும் மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக அதீத கவனத்துடன் ஈடுபடும் போது அதீதமான லாபமும் முன்னேற்றம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது. உங்களுடைய முழு முயற்சியும் தொழில்துறை ரீதியான பணிகளில் செலுத்தும் போது அதீத லாபம் நிச்சயமாக கிடைக்கும். 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சரி, அரசாங்கங்களின் ஒத்துழைப்பும் சரி மிக சாதகமாக அமையும். லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த மார்ச் மாதம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் துணிந்து முழு மனதுடன் செய்யுங்கள். நிச்சயமாக இழப்பை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை தொழில்துறையில். அதே சமயம் பங்குச்சந்தை போன்ற முதலீடுல அதிக கவனம் தேவை. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு செய்யும் போது அதீத லாபம் கிடைக்கும் என்பதை குரு பகவான் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த மார்ச் மாதத்தில் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில நீடிக்கக்கூடிய முன்னேற்றம் என்பது உங்களுக்கு தொடர்ந்து படிப்படியாக உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில பாதிப்பை ஏற்படுத்தி வந்த பல விஷயங்களும் தற்போது உங்களுக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில், உங்களுக்கு புதிதாக மறுமலர்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. இந்த காலகட்டத்தில் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய பணிகள் கலைத்துறை ரீதியான விஷயங்கள்ல இருந்தால் அதீதமான லாபம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது. 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு. எனவேதான் இந்த மார்ச் மாதம் வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சியில நல்ல வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மிக அனுகூலமான மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்கள் மிக சிறந்த வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது. பின்னடைவு எதுவும் இல்லை. மேலும் அரசியல் துறை ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மார்ச் மாதம் அமைய போகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடியே நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மார்ச் மாதத்தில் மிக அதீதமாக இருக்கிறது. தேர்வுகளை சந்திக்கும் போது நீங்கள் திட்டமிட்டு படித்த விஷயங்களை மிக எளிய முறையில் பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக மாணவ மாணவரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு யோகமும் அதிர்ஷ்டமும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. அதிலும் ஆடு மாடு வளர்ப்பு போன்ற விஷயங்கள்ல அமோக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. மார்ச் மாதத்தில் உங்களுக்கு மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான யோககரமான நிகழ்வுகள் நடைபெற போகிறது. புத்திர பாக்கியம் உட்பட திருமணம் உட்பட அனைத்து விஷயங்களும் மகிழ்ச்சிகரமாக அமைவதால் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை நிச்சயமாக 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.